தாவேக்கால தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. அவர் விசிகால இருந்து அங்க போனவரு. அவர் என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னணியில என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பின்னணியில குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இருப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. மார்ட்டினுடைய மருமகன் என்று சொல்லி அவருடைய சொத்துக்களை பூராமே இவர் மொத்தமாக ஆட்டைய போடுறாருன்னு மார்ட்டின் மகன்களுக்கும் இவருக்குமே முரண்பாடு இருக்கிறது. குடும்பத்துக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்கிறது. அவர்களுக்கு இடையிலே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக குடும்ப பிரச்சனைக்காக மார்ட்டினோட மகன் தான் எங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்னு பகை இருக்கிறது. அவர்களுக்குள்ள உறவு முறை சீராக இல்ல. அவர்களுக்குள்ள பணம் ஒரு பெருங்கொண்ட கோடீஸ்வரன் எல்லா பாஜகவுக்கு தேர்தல் நிதி கொடுக்கிற இடத்துல இருக்கிறாரு. எல்லா பெரிய அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நிதி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய, ஆமா எல்லா கட்சியும் சொன்னா அதுல திமுக சேர்ந்து தானே இருக்கேன். எல்லாத்துக்கும் தேர்தல் நிதி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவருக்கு மருமகன் என்கிற பெயர்ல எந்த உழைப்பும் இல்லாம அந்த சொத்துக்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய இடத்துக்குள்ள அவர் நகர்றாரு இல்லையா, அதனால அவருக்கு உயிருக்கு ஆபத்து. அதனால அவர் குடும்பத்துல தன்னை அரசியல் பிரச்சனை இல்ல. அரசியல் பிரச்சனைக்கு அவர் யாருன்னு இன்னும் மக்களுக்கு தெரியாது. அவர் போய் நான் விசிகாவை நட்டமா நிறுத்தாம விட மாட்டேன்னு சொன்னாரு. திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டேன்னாரு. சொல்லிட்டு விசிகா விட்டு வெளியே வந்துட்டாரு. நான் தான் திமுகவை முதலமைச்சர் ஆக்கினேன், ஸ்டாலினை நான் தான் முதலமைச்சர் ஆக்கினேன், நான் தேர்தல் வியூகம் வகுக்கலைன்னா திமுக கட்சி வந்திருக்காது என்று சொன்னாரு. இப்போ திடீர்னு விஜய முதலமைச்சர் ஆக்குவேங்கிறாரு. எத்தனை பேரை தான் அவர் முதலமைச்சர் ஆக்குறாருன்னு தெரியல. திருமாவளவன் ஆக்குறேங்கிறாரு, இந்த பக்கம் அவர் ஆக்குறேங்கிறாரு. ஒரு கிங் மேக்கரா தன்னை கருதி கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் கிங் மேக்கருக்கு ரொம்ப பெரிய பஞ்சம் வந்திருக்கிறது. அதனால ஆதவ அர்ஜுனா தன்னை ஒரு பெரிய கிங் மேக்கரா கருதி கொடுக்குறாரு. சும்மா நம்ம தனியா போனோம்னா எவனும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான், 2 போலீஸை போட்டோம்னா வேலூர் இப்ராஹிம் இடத்துக்கு வர்றதுக்கு விரும்புறான்னு நினைக்கிறேன்.